அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு கால பைரவரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க 8 மெழுகுகள் போதும். ஒரு அற்புதமான தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு இந்த ஆடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி வெண்கல கலசம் அதர்வன வேத முறைப்படி கட்டி தரப்படுகின்றது. இந்த கலசத்தை வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ விரைவில் நம்ம தரப்போகிறோம். உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி கலசம் வேண்டுமென்றால் முன்பதிவு செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 8/6/2026 வைகாசி 25 திங்கட்கிழமை அன்று இரவு 10:40 வரை அஷ்டமி திதி இருக்கின்றது. இது தேய்பிறை அஷ்டமி. இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால், சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வணங்கணும்னா நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரம் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய பைரவர் நமக்கு வாரி வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யலாம்னா, ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம். எப்படி செய்யணும்? உங்கள் வீட்டு பூஜையில் ஈசன் படம் இருந்தால் அதற்கு முன்பாக அல்லது கலசத்துக்கு முன்பாக அல்லது பொதுவாக ஏதேனும் ஒரு இடத்தில் பூஜை அறையில் 5 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். அந்த 5 விளக்கில் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அதில் ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும் 8 மிளகுகள் போடுங்க. 8 மிளகுகளை போட்டு தீபம் ஏற்றி ஏதேனும் உப்பு கலக்காத நெய்வேத்தியம், உப்பு கலக்காத என்ன நெய்வேத்தியம் வேணால் வைக்கலாம், வைத்து ஓம் கால பைரவாய நமோ நம என்ற இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை வாய்விட்டு சொல்லுங்கள். சிகப்பு நிற மலர்களை கையில் வைத்துக்கொண்டு அந்த விளக்குகளுக்கு முன்பாக அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் வீட்டில் கால பைரவர் எழுந்தருளி உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. வழிபாடு முடிஞ்சதும் தூபதீபம் காட்டுங்க, வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். அந்த 8 மிளகுகள் போட்டுச்சிங்க இல்லையா, ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து விளக்குகளை குளிர வச்சுட்டு அந்த மெழுகுகளை எடுத்து நீங்க அப்புறப்படுத்திடலாம், அல்லது அதை சாம்பிராணியோடு கலந்து சாம்பிராணி தூபம் காட்டலாம். இந்த 8 மிளகுகள் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. எல்லா தடைகளும் நீங்கி பைரவரின் அருளால உங்க குடும்பம் சுபிட்சமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒரு தகவல். அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2026 நாம் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போகிறோம். 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்கள். அப்படின்னா என்னன்னா, பண்டை காலத்தில் மனிதர்கள் பெரியதாக நாகரிகம் வளராத காலத்திலையும் பெரியதாக போக்குவரத்து இல்லாத காலத்திலையும் அவங்க பிரச்சனைகளை, கிரக தோஷங்களை, எதிரி பிரச்சனையை, தொழில் ரீதியான பிரச்சனையை என்ன பரிகாரம் செஞ்சு வீட்டிலேயே எளிமையாக என்ன பரிகாரம் செஞ்சு தீர்த்துக்கிட்டாங்களோ அந்த பரிகாரங்களை முதல் முறையாக வெளிப்படையாக 108 விதமான பரிகாரங்களாக சொல்லித்தர போகிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். மிக எளிமையான பரிகாரம், பெரியதாக எந்த செலவும் இருக்காது. இந்த வகுப்புக்கு கலந்துக்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முன்பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.